நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 10 மாதத்திலும் கூட பலவிதமான தேவைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, சரீர பலவீனங்கள் இருந்தது. ஆனாலும் தேவன் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்து நமக்கு போதுமானவராயிருந்து இந்த நாளிலும் தம்முடைய சமூகத்தை தந்தபடியால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அடியெடுத்து வைக்கிற மாதத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருமா, அல்லது போனால் குடும்பத்திலே ஒரு மாற்றம் வருமா, சமாதானம் வருமா, சந்தோஷம் வருமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய சுகம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதாரங்கள், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இவைகளெல்லாம் பல கேள்விகளோடு கூட நாம் ஒரு வேளை இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனால் இவைகளை எப்படி சந்திக்க முடியும், யாரால் சந்திக்க முடியும் என்பதை நாம் கருத்தில் கொள்ளாமல் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன என்பதையும், அதை கடைபிடிக்கத்தக்கதானவர்களாய் நாம் மாறும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் என்ன என்பதையும் குறித்து இந்த மாலை வெள்ளே சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்வோம் 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 13 வரைக்கும். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஆமென். இன்றைக்கு மாலில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே. அதேவேளை சொல்லுகிறான், எல்லாவற்றிற்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறவரும் நீரே, சகலமும் உமக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலேதான் ஒரு மனிதனுக்கு வருகிறதையா. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்குது. அதே வேளையில் ஒருவரை மேன்மைப்படுத்தவும் ஒருவரை பலப்படுத்தவும். எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா, சரியா? ஏன்னா என்னது, பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் மட்டும்தான் ஐயாகும். இந்த மாலை வெள்ள கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பல கேள்விகளோடு கூட நீ இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். என்னுடைய வாழ்வின் உயர்வுக்கு எது காரணமாக அமைய போகிறது, எந்த வழியிலே நான் மேன்மைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி நீ நினைக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரத்தினால் எல்லாம் உனக்கு வெற்றியாய் ஆகும் என்று சொல்லுகிறேன். நான் நேற்றைய காலையிலே ஜெபத்தில் 4 மணிக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த கடந்த காலத்துல எல்லாம் கேட்டேன், ஆண்டவரே ஒரு வார்த்தை வேணும், வார்த்தை வேணும், வார்த்தை வேணும் என்று சொல்லி. சில நேரங்களில் செய்திகள் கொண்டு வரும் பொழுது எனக்கு அதை கொண்டு வருகிறது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேட்ட போது என் உள்ளத்தில் விழுந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த மாலை வெள்ளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் தம்முடைய வல்லமையான கிரியை நடப்பிக்கும் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அன்பான தேவ ஜனமே, இந்த வார்த்தைகள் தாவீதின் மூலமாக சொல்லப்பட்டது. எப்பொழுது என்று சொன்னால், ஆண்டவருக்காக தான் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பின போது
அவன் தீர்க்கதரிசியை அழைத்து சொல்லுகிறான், எனக்கு இப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறது, இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு உம்முடைய அபிப்பிராயம் என்ன என்று சொல்லி கேட்கிறான். உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ராஜாவாட்சி ஒரு பக்கம், இவன் ஆண்டவரை பாடி துதிக்கிறவன், இவன் தீர்க்கதரிசிகளை மேன்மைப்படுத்துகிறவன், எனவே ராஜாவே உம்முடைய விருப்பத்தின்படியே நீர் தேவனுக்கு ஆலயம் கட்டும் என்று சொல்லுகிறான். இது தீர்க்கதரிசியினுடைய விருப்பம். ஆனால் தேவனுடைய விருப்பம் அதல்ல. தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னுடைய கரங்கள் இரத்த கரை படிந்திருக்கிறதப்பா, நீ கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. உன் கற்ப பிறப்பாகிய உன் மகன் எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கோ அங்க தெரியும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்க நீங்க பார்த்தீங்கன்னா இவனுடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்ற? இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கென்று வாஞ்சையாக ஒரு காரியத்தை செய்வாய் என்று சொன்னார், தேவன் நிச்சயமாக அதிலே அவருடைய கரம் இருக்கிறதை நீ உணர்வாய். நீங்க பாத்தீங்கன்னாக்கோ 1 நாளாகமத்தின் புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்க 3ஆம் வசனத்தை, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்து வைத்திருக்கிற அனைத்தையும், அது மட்டுமல்லாமல் என்னிடத்தில் இருக்கிறதையும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல. எப்படி? அவன் தேவனுடைய ஆலயம் கட்டுறதுக்காக மரம், வெள்ளி, பொன், விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாவற்றையும் சவதரித்து வைத்திருக்கிறான். எது? கர்த்தருக்குன்னு ஒரு பங்கை எடுத்து வைத்திருக்கிறான். அதே வேளையில் தன்னிடத்தில் தனக்காக இருந்தவற்றும் கூட கர்த்தருக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவனாகத்தான் அவன் காணப்பட்டான். அவனுக்கு எல்லாம் இருந்தது ஒரே ஒரு காரியம், என்னன்னா, நான் இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கேன், என் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய இந்த பெட்டி இந்த கூடாரத்துக்குள்ள இருக்குது, எனவே மகிமை நிறைந்த ஒரு ஆலயத்தை கட்டணும்னு வாஞ்சித்தான். அவனுடைய வாஞ்சை எவ்வளவு பெரிதாய் இருந்தது. இன்றைக்கு மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நீ விரும்பினால் தேவன் உனக்கும் எனக்கும் உதவி செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். எப்படி ஆலயம் கட்டுறது? எது ஆலயம் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, 3 நாளைக்குள்ளே இந்த ஆலயத்தை கட்டுவேன், இதை இடித்து போடுவேன் என்று தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று கேட்கிறது. தேவனுடைய ஆலயமாக நானும் நீயும் இந்த சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதும் தேவனுக்கு ஏற்றதும் நீதி உள்ளதுமாக நானும் நீயும் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய கரம் அங்கே இருக்கும். அதே வேளையில தேவனுக்கென்று ஒரு ஆலயம், நாம் ஆராதிக்கிற ஆலயங்கள் இவைகள் கூட தேவாலயம், அதை கட்ட வேண்டும் என்கிற வாஞ்சையும் இருக்கணும். அதை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதை கர்த்தர் தாமே எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டை எப்படி கட்டுன்றதை அழகாக வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை வாசித்து தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? அதன்படி செய்யலாம். நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். முதலாவது, ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடி எல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிசங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிசங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும். அப்படியே வாசிங்க 19ஆம் வசனத்தை. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட. கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா எப்படி போட்டுருந்துச்சுன்னா, ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம். இப்ப சொல்லுகிறான், நான் எப்படி வாஞ்சித்தேன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் அதை இந்த பிரகாரமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி எனக்கு எழுதி கொடுத்தார். 20ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும், என் மகனாகிய சாலமோனே, நீ இதை என்ன செய்யணும்? முன்னெடுத்து நடத்து, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், நீ இதை முடிப்பாய், ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உன்னை வழி நடத்தும். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீ கர்த்தருக்கென்று செயல்பட உன்னை முற்றுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் இருந்து அசைவாடி அவருடைய கரம் உனக்கு அற்புதம் செய்கிறதை நீ காண்பாய் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா முதலாவது என்னன்னா,
ஆண்டவர் சொன்னாரு. அதனால தான் சாலமோன் சொல்லும்போது சொல்லுகிறான், 1-2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தேவரின் தகப்பனாகிய தாவீது என உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்துக்கிட்டீர் ஆண்டவரே. நீர் வார்த்தையை நீர் காத்தது மட்டுமல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர். இன்றைக்கு தேவன் உனக்கும் எனக்கும் எத்தனையோ காரியங்களை வாக்கினால் சொன்னவைகள், தீர்க்க தரிசனமாக சொன்னவைகளை தேவன் நிறைவேற்றுவார் என்று விசுவாசி. தேவன் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அதற்குண்டான செயல் திறன்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அதை நிச்சயமாக நடத்தியே முடிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா எல்லார் மேலையும் கர்த்தருடைய கரம் இருக்குமா? எல்லாரையும் கர்த்தர் அதுபடி நடத்துவாரா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கிறது. முதலாவது நான் சொல்வேனே, ஆனா கர்த்தரை உத்தமமாய் தேடுகிறவன் எவனோ அவன் மேல்தான் தேவனுடைய கரம் இருக்கும். அந்த தேவனுடைய கரம் தான் அவனை ஆசீர்வதிக்கும். வாசிக்கலாம் எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பிற்பகுதி. எங்கள் தேவனுடைய கரம், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும், இல்ல அதுக்கு மேல எங்கள் தேவனுடைய கரம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். என்னது? தம்மை தேடுகிறவர்களுக்கு. எப்படி தேடணும்? ஏதோ இல்ல, நாம் ஆண்டவரை தேடுகிறதற்கு ஒரு முறைமை இருக்கிறது. உத்தம இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடணும். உண்மை உள்ள இருதயத்தோடு கூட தேடணும். கடமைக்காக கர்த்தரை தேடுகிறது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உத்தம இருதயத்தோடு கூட தேடுகிறதை மனிதன் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னுடைய உத்தம இருதயத்தையும் என்னுடைய உத்தம இருதயத்தையும் காண்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்னாரு. அவனை என்ன யார் சொன்னது? ஆண்டவரே சொன்னாரு. உத்தமமாய் நடக்கிறாப்பா. இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ கரம் என்னையும் என் குடும்பத்தையும் என் சரீரத்தையும் என் பிள்ளையையும் என் சபையையும், பிள்ளைகளுடைய படிப்பு வேலைகள் எவைகளா இருந்தாலும் அவைகளுடைய தேவனுடைய கரம் இருந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் உத்தம இருதயத்தோடு கூட நான் பின்பற்றுவேனே, ஆனால் தேவன் எனக்கும் உனக்கும் அதை செய்வார் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப கர்த்தருடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் வெற்றியாக முடிப்பார். கர்த்தருடைய கரம் உண்மையில் இருக்கும்போது நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நாம் அதுக்காக போட்டி போட தேவையில்லை, அதுக்காக போய் எது செய்ய தேவையில்லை. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோன் கிபியோல போயிட்டு என்ன செய்யறான்? கர்த்தருடைய ஆலயத்தில் பலி செலுத்துறான். பழி செலுத்தணும்னா அவனுக்கு அவங்க அப்பா மாதிரியே தான் கர்த்தருடைய ஆலயம் தேவை. உடனே அங்கேயே படுத்துட்டான். படுத்தோன்ன ராத்திரி கர்த்தர் என்ன செய்யறார் தெரியுமா? சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுகிறார். சாலமோனே, சாலமோனே, நீ இப்ப இருந்து தூங்க வேண்டிய அந்த மெத்தையில தூங்காம கர்த்தருடைய ஆலயத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறியப்பா, உனக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய ஆலயத்திலும் ஆலய பிரகாரங்களிலும் வாஞ்சியாய் இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு என்ன வேணும்? அவன் சொன்னா, எனக்கு ஞானம் ஒன்று இருந்தா போதும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, ஞானம் என்கிறதை நீங்க முதல்ல வாசித்து பாருங்க. 1 ராஜாக்களுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நீ கேளாத ஐஸ்வர்யம், நீ கேளாத மகிமை. ஏன்னா யாருக்கிட்ட கேட்டிருந்தாலும் அவன் சொல்லுவா, என்ன ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, என்ன உயர்வை பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அவங்க அப்பன் சொன்னது என்ன தெரியுமா? மேன்மையும் பலமும் உம்முடைய கரத்திலிருந்து மட்டும்தான் வரும் ஆண்டவரே.
எனவே அவன் அதை கேட்கல. எதை கேட்டான்னா, ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி. அது நீங்க பாத்தீங்கன்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருந்தது. இன்னைக்கு ஜெபத்துல கூட நாம் எதை கேட்கிறோம் என்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அருமையான ஜெபத்தை ஏறெடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, யோபு சொல்லும்போது சொல்லுகிறான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அவரிடத்துல தான் ஞானம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஞானம் வேற எங்கே இருக்காது, ஆண்டவரிடத்துல தான் ஞானம் இருக்கிறது. அதுக்காக படிக்க வேணும்னு சொல்லல, புத்தகங்கள் படிக்க ஞானம் வேணும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறோம், அதுக்காக பிரயாசப்படணும். அது நம்முடைய காரியமா இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் பார்க்கணும், பேசணும், கேட்கணும், படிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஞானம் கர்த்தரிடத்துல தான் இருக்கிறது. ஏனென்றால் எந்த மனிதனையும் ஞானமுள்ளவனாக மாற்றுகிறதற்கு என் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் முடியும். ஏன் தெரியுமா? நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஞானமா பேசணும், ஞானமா செய்யணும், ஞானமா காரியங்களை செய்யணும், அவர்கிட்ட கேட்ட ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதவர், சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், அவரிடத்திலே கேட்க கடவன், அவர் அவனுக்கு எல்லாம் கொடுப்பார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அப்படித்தானே? இந்த மாலை வெள்ள ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரா, எல்லாரும் கொடுப்பாராம். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே ஞானத்தினா நிறைங்க, ஆண்டவரே ஞானம் வர 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 மேன்மை ஆட்டோமேட்டிக்காக வரும். அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு ஞானத்தை குறித்து இதே ராஜா எழுதுகிறான். நீதிமொழியுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? தீமையை விட்டு விலகிறதே. அப்படித்தானே வேதம் சொல்லுது, தீமையை விட்டு விலகிறதே கர்த்தருக்கு பயப்படும். அப்போ தேவகரம் அவரை உண்மையாய் அசட்டை பண்ணாமல் உத்தம இருதயத்தோடு கூட தேடுகிற மேலே இருக்கும். அவர்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு, எல்லா விதத்திலும் மேன்மையை கொடுப்பாரு. தென் தேசத்து ராஜஸ்திரி வந்தா சொல்றா, உங்க ஞானத்தை கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன், உங்க ஊழியக்காரர் பாக்கியவான்கள், என்ன அருமையா பேசுறீங்க. எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தர் இடத்துல வரும். ஞானம் என்கிறது கர்த்தர் இடத்துல இருந்து மட்டும்தான் வரும். இன்றைக்கு நமக்கு தேவையான ஞானம் கர்த்தர் இடத்துல இருந்து மட்டும்தான் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இந்த கரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த கரம் வல்லமையுள்ள கரம், அற்புதம் செய்கிற கரம், பலத்த கிரிகளை செய்கிற கரம், பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலை செய்கிற கரம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்கிற கரம். அப்படியா இருந்தால் எத்தனை பேர் இந்த கரத்தினாலே எல்லாம் ஆகும் என்று விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் என் குடும்பத்தில், என் பிள்ளை வாழ்க்கையில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் தொழிலில் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தினாலே எனக்கு வெற்றியாய் முடியும், ஆகும் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா? விசுவாசிங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு, அது உங்கள் கரத்தில் இருக்கு. நான் விசுவாசிக்கிறனால தான் தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் சோர்வுகள் இல்லாமல் இல்லை, சோர்வுகள் இல்லாமல் இல்லை, பலவீனங்கள் இல்லாமல் இல்லை. உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நான் இப்போ கிட்டத்துலேயும் சொன்னேன், சில நேரங்களில் ஏதாவது யோசிக்கும்போது, நான் தம்பிக்கிட்ட கூட தான் சொன்னேன், இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், தம்பி சில நேரம் அந்த சோர்வு அப்படின்னு ஒன்று வரும்பொழுது பாரு, டக்குன்னு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துவார். எப்படி ஞாபகப்படுத்துவார்? எத்தனை விதமாக நான் உனக்கிட்ட எத்தனை வெளிப்பாடுகளை கொடுத்தேன், எத்தனை விதமாக சரீரத்தில் பலத்தை கொடுத்தேன், இதெல்லாம் அப்படியே அச்சில் போட்ட மாதிரி சில நேரம் சொப்பனம் காணும், அச்சில் அப்படியே ஊற்றின மாதிரி அடித்து கேட்டால் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் இந்த சபையில் கூட ஒரு முறை என்னென்னா, 2 பேர் அவங்க வாலிபர்கள் தான். நான் சொன்னேன், இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், அதாவது என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டதுக்கு பிறகு அதே காரியம் நடந்தவங்க சொன்னாங்க. நான் திரும்ப கேட்டேன், நான் அன்றைக்கே சொன்னேன் தானேப்பா, எனக்கும் தெரியாது, உண்மைன்னு தெரியாது, நான் அன்னைக்கு சொன்னேன் தானேப்பா அப்படின்னு. அதுக்கு பிறகு அந்த சம்பவம் நடந்தது. அப்படியெல்லாம் நடத்தின தேவன் அதை நினைவுபடுத்துவார், நான் உங்கூட இருந்தது எப்படின்னு. இன்றைக்கி மாலை வெள்ளையும் சோர்வடைந்திருக்கிற உனக்கு நான் இதை சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் எத்தனை காரியங்களை செய்தார் என்று ஒரு விஷயம் நினைத்துப்பார். அதை நீ நினைக்க ஆரம்பிச்சிடனாக்கும் அடுத்தது நடக்கும் என்கிற விசுவாசம் உனக்குள்ள வந்துடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்கள் கூட என்னோடும் கூட இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கு விரோதமாக யாரும் எழும்ப முடியாது.
பிசாசு எழும்ப முடியாது, சத்துரு வர முடியாது, வியாதி வர முடியாது. வியாதினா தடுமல் காய்ச்சல் வந்து அது ஒண்ணும் இல்லை. விளங்குதா? தேவன் உனக்கு பக்கபலமாக இருப்பார், உனக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஏனென்றால் கர்த்தரை எதிர்க்கிறதுக்கு யாராலும் முடியாட்டி கர்த்தருடைய பிள்ளையாகிய உன்னையும் எதிர்க்கிறதுக்கு யாராலும் முடியாது. வேதத்தில் வாசித்து பாருங்க, 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 6 எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்றால் நாம் பிள்ளைகளானால் நாம் சுதந்திரமாம் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனுடைய எல்லாமே பிள்ளைகளுக்குத்தான் என்றால் என் பரம தகப்பனுக்கு இருக்கிற அதே அதிகாரத்தை எனக்கும் அவர் கொடுக்கிறார். எனவேதான் இயேசு சொல்லும்போது சொன்னாரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போங்க, சத்துருவை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. இன்றைக்கு உன் வீட்டில், உன் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு பல வடிவம் கொண்டு செயல்படலாம். ஆனால் அவைகள் மேற்கொள்ள விடாதபடிக்கு தேவன் உனக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அந்த மாலைவெல்ல உனக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே தேவ ஆவியானவர் அனலாயிருக்கிறார். அந்த ஆவியானவர் தாமே சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கொடுக்கிறார். வேலை செய்யற இடத்துல எனக்கு விரோதமாக 4 பேர் செய்யறாங்க, எனக்கு விரோதமாக நான் சொல்றவா, பயப்படாதீங்க. அந்த 4 பேரை விட உங்களோட இருக்கிற ஒரு பெரியவர். ஆமென். நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அவன் வேலை செய்யறான் இல்ல, நான் மட்டும் என் மாடு மாறி சாகணும், அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில துளி அளவும் வரக்கூடாது. எனக்கு எஜமானவன் எனக்கு சம்பளம் கொடுக்கிறான், அதுக்கு உண்மையா நான் வேலை செய்யணும். அந்த அறிவுபூர்வமாக செயல்படுவோமே ஆனால் அவனுடைய பார்வை நம்மேல் விழும் பொழுது நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும் தேவன் சொல்லுவார், பாரு. அந்தந்த நேரத்தில் கர்த்தர் காரியம் செய்வார். மொர்தெகாய் ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமாக, அகஸ்வேருக்கு விரோதமாக 2 பேர் வந்தபோது அவன் அந்த காரியத்தில் ஈடுபட்டான்னு சொல்லி டைரியில தான் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா இப்ப மொர்தெகாயுடைய உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது என்று கர்த்தர் அவனுக்கு நினைவுபடுத்துகிறார், போய் எடுத்து வாசியது அப்படின்னு. வாசிக்கும் போது ராஜாவுக்கு இப்படி ஒரு காரியம் செய்தவனுக்கு நன்மை செய்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான். இல்ல, அந்த நன்மையை செய்யுங்க, உயர்வு ஆட்டோமேட்டிக்கா வருங்க. நீங்க உண்மை உள்ளவர்களாக வேலை செய்கிற இடங்கள்ல இருந்தா அந்த இடத்துல தேவன் உன்னை உயர்த்துவார். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன், யோசேப்பு ஒரு கைதிதான், பழி சுமத்தப்பட்டவனாக, நிந்தைக்கு உட்படுத்தப்பட்டவனாக சிறைச்சாலைகளுக்குள்ளே போகிறான். அங்கே போனாலும் ஒரு அவமானம் அவனுக்கு இருக்கிறது, இப்படிப்பட்ட கேவலமானதை செய்து வந்துட்டாயே என்று சொல்லி. ஆனால் சிறைச்சாலை அதிகாரி பார்க்கிறான், அவனுடைய நன்னடத்தையை பார்க்கிறா, அவன் வேலையை பார்க்கிறா, அதில் இருக்கிற உண்மையை பார்க்கிறா. நீ இந்த கைதிகளுக்கு இனிமேல் தலைவனாயிரு என்று சொல்லுகிறான். உண்மைகள் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாக்கோ எபேசியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிங்களே. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானானவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். என்னதான் பார்வைக்கு செப்பு வர்றாருன்னு இல்லாத உருட்டுறது. அவர் போனோன்னு அடிப்போம். கதைக்கிறியா வந்தாலும் கதைச்சிக்கிட்டு இருக்கு.
இருந்த என்ன? ஏனென்றால் மேலிருந்து பார்க்கிற ஒரு இருக்கிறார். உண்மையா சிலர் பார்த்தீங்கன்னாக்கும் செஃப்மாரை கண்டா தான் அப்படி இந்த 6வது கங்கில் போவாங்க. கட்ட 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 கட்ட. உண்மையா இருங்க. அவங்களுக்கு தெரியும் யார் வேலை செய்கிறாங்க வேலை செய்யலைன்னு. கர்த்தர் அந்த கண்ணை பார்ப்பார். பாருங்க பாரு, இந்த பேப்பர் கீழே இருந்துச்சு பார்த்தியா, அவன் எடுத்துகிட்டு போகிறான். பின்னால் வந்து உன்கிட்ட கதை சொன்னான்னு பார்த்தியா, அவன் மேய்ச்சிட்டு போகிறத பார்த்தியா. ஒரு தகப்பன் வீட்டில் உள்ள பிள்ளைகளை கவனிக்க மாட்டானா? ஒரு சபையில் இருக்கிற ஊழியக்காரை யாரையும் கவனிக்க மாட்டானா? வேலை செய்கிற இடத்துல எவன் கவனிக்க மாட்டானா? மேலே உள்ள எல்லாத்தையும் கவனிப்பார். பார்வைக்கு ஊழியர் செய்யாமல் சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமானவர்களுக்கு பயந்து நடுங்கி கபடற்ற மனதோடு கீழ்ப்படிந்து ஊழியர் செய்யுங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த சத்துருவும் இடையில வர முடியாது. ஏன் தெரியுமா? தானியேலை குறித்து குற்றம் சொல்கிறதுக்கு தேடுறான்வலாம். தேடுனா அவனுடைய தேவனுடைய விஷயத்தை அல்லாமல் வேறு எந்த வகையிலையும் அவனை குற்றப்படுத்த முடியாதே. அப்படி தானே வேதம் போட்டிருக்கு. லஞ்சம் வாங்க மாட்டான், யாருக்கும் அப்படி இப்படி மாற்றம் செய்ய மாட்டான், தான் வேலை. ஏன்னா அவன் தேசத்தில் மேலான ஒரு ஒழுங்காக தானே இருக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளையே எங்கே இருந்தாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ளவனாயிரு. அப்போ உனக்கு எதிராக யாரும். அடுத்தது அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் உன்மேலும் என் மேலும் அமரும் போது என்ன நடக்கும் என்றால் வாசிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் எங்கள் மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயவுள்ள கரத்தின்படியே தயவுள்ள கரத்தின்படி ஆண்டவருடைய தயவுள்ள கரம் என் மேலும் உங்கள் மேலும் அமரும் போது என்ன நடக்கும் என்று சொன்னா, தேவன் அநேகர் மேலே உன்னையும் என்னையும் உயர்த்தி வைப்பார். வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 89ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். ஆண்டவருடைய தயவு யாருக்கு இருக்கிறதோ கொம்பு அங்க உயரும். கொம்பு உயரும் பொழுது ஜனங்கள் பயப்படுவார்கள். தேவன் இவனோடு இருக்கிறான் என்று சொல்லி ஜனங்கள் பயப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ கொம்பு உயர்ந்தா இன்னைக்கு நான் உனக்கு சொல்கிறேன் என்னென்னா, உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி, உன் பிள்ளையை பற்றி, அல்லது போனால் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி ஏதோ ஒன்று அப்படியும் இப்படியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீ கவலைப்படாத, நீ கண்ணீர் விடாத, நீ மனம் சோர்ந்து போகாத. ஏன் தெரியுமா? இந்த கொம்பு உயரும் போது இன்றைக்கு உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீ நாளை குற்றப்படுத்துவாய் என்று சொல்லுகிறேன். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். போதும். என்னது? உனக்கு விரோதமாத்தான் ஆயுதங்களே என்ன செய்யும்? உருவாக்கப்படுன்றார் ஆண்டவர். கர்த்தர் உருவாக்க மாட்டார், சத்துரு உருவாக்குவான், ஜனங்களை கொண்டு உருவாக்குவான். நீ நல்ல உண்மையா இருக்க உனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி உன்னுடைய மன வலிமை இழக்க செய்யத்தக்கதான காரியத்தை செய்வான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி, கர்த்தரை தேடுகிற எனக்கு இப்படி நடக்கலாமா என்று சொல்லி கேள்வி கேட்கத்தக்கதான ஒரு காரியம் வரலாம். சோர்வுற்ற நிலையிலே இப்படியெல்லாம் பேசுறாங்களே, இவங்களுக்கு என்ன ஒரு மனசாட்சி இல்லையா என்று சொல்லுகிறதை கூட நீ கேட்கலாம். நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாவுகளை நீ ஒரு நாள் குற்றப்படுத்துவாய் என்று என் ஆண்டவருடைய வசனம் சொன்னால், தம்முடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து விடாதபடி இருக்க செய்கிற தேவன் தம்முடைய கரத்தினாலே உன்னை அதே நிலையில உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது நீ சொல்லுவ,
நீ சொல்ல தேவையில்லை, அவங்களே பார்ப்பாங்க. நாங்கள் உங்களுக்கு விரோதமாக சொன்னது எத்தனை பெரிய தவறு என்று சொல்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்கள் பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று சொல்லுகிறாள். என் கொம்பு உயர்த்தப்பட்டது. ஐயா, வீட்டில் இருந்த சக்களத்தை என்ன தெரியுமா சொல்லியிருப்பா? நான் புள்ள பெற்று நான் பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்கிற, என்ன செய்யற, போய் சட்டியை கழுவிடி அப்படின்னு இருப்பா. சொல்லியிருப்பாளா இல்லையா? அவர் சம்பாரிச்சிட்டு வர, சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறியா நீ, போய் அந்த உடுப்பை துவை அப்படின்னு இருப்பா. எத்தனை வேதனையாக இருந்திருக்கும். அவன் சொல்லுவான், இவ இல்லை வந்து சொல்லுவான், நான் உனக்கு புள்ள மாதிரி தானே, நீ நான் ஒன்பா இல்லை. ஆனால் இவ விடுவாள். அவன் வேலைக்கு போன பிறகு எப்படியெல்லாம் அது யார்கிட்ட, அவள் சாராள்கிட்டே படிச்சிருப்பா. போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுல வீட்டை விட்டே ஓட, சும்மா ஆட்கள் கிடையாது இல்லையா, அங்கேயே படிச்சிருப்பா. ஆனால் அத்தனை வேதனை, அத்தனை நெருக்கம், அத்தனை அவமானம், அந்த இருதயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரி அவ்வளவுத்தையும் சகிச்சிட்டு இருந்தா. கர்த்தருடைய சமூகத்தை மட்டும் விடலை, தேவனுடைய சமூகத்தை விடலை, தேவன்கிட்ட சொல்கிறத விடலை. இன்றைக்கி மாலையில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது, உன் வாழ்க்கையில் சஞ்சலங்கள் வரும் பொழுது, உன் வாழ்க்கையில் துக்கம் வரும் பொழுது, நிந்தையான பேச்சுகள் வரும் பொழுது, நீ விடாமல் இருக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால் தேவ சமூகம். அங்கே போய் உன் இருதயத்தை ஊத்திட்டு, ஆண்டவரே உங்களை விட்ட எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்காக நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லிப்பாரு. உனக்காக யுத்தம் பண்ண, உனக்காக நீதி செய்ய இன்றைக்கு மேல ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீ விசுவாசி. கர்த்தர் ஒருபோதும் உன்னை நெகிழ விட மாட்டாரு, உன்னை அவமானப்படுத்த மாட்டாரு, உன்னை விட்டு ஒதுங்க மாட்டார். ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர். பாதியில் விட்டுட்டு ஓடுற ஒருத்தரை நாம பின்பற்றல. வாழ்க்கையின் முது வயதிலும் உன்னை சுமப்பேன் என்று சொன்னவரை தான் நான் மாறாத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை சுமந்தேன், இனிமேலும் சுமப்பேன், முதிர் வயதிலும் உன்னை சுமப்பேன். உன்னை கொண்டு போய் என்னோடு சேர்க்கும் வரை நான் உன்னை சுமந்துட்டு தான் இருப்பேன். நான் உன்னை தனிமையாக விடுகிறது இல்லை. ஏசு சொன்ன தானே, நான் உங்களை தனிமையாக விடுறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 138:8 வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக. நீங்க கர்த்தரின் கிரியையா? ஆமென். அப்ப கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்துவாரா? உங்களை அவமானப்படுத்துவாரா? கர்த்தர் அவமானப்படுத்த மாட்டார். அவமானம் என்கிறது நம்மை மூடுகிறதுக்கு ஏதுவான ஒரு மேகம் போல வரலாம். சூரியனாக அதை அனுப்புறதற்கு என் ஆண்டவர் வெளிப்படுவார். சூரியனை கண்ட மேகம் என்ன செய்யும்? அது மாதிரி இது அப்படியே வரும் பொழுது சூரியனாக வருவார், உதய சூரியனாக வருவார். வரும் பொழுது அது பாட்டுக்கு ஓடிடும். கர்த்தர் உங்களை அவமானப்படுத்த மாட்டார், என்னை அவமானப்படுத்த மாட்டார், சபையை அவமானப்படுத்த மாட்டார், நம்முடைய ஒருவரையும் கர்த்தர் அவமானப்படுத்த மாட்டார். ஏன் தெரியுமா? நானும் நீங்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், உண்மைதான். அதை விட மேலே ஒன்று வச்சிருக்காரு. எப்படி தெரியும்? வாசிக்கலாம். சங்கீதங்களுடைய புத்தகம், இந்த ஏசாயாவுடைய புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். என்னதே, நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற. எப்படி இருக்கிறனா? அலங்காரம் பண்ணப்பட்ட ராஜமுடியாயிருக்கிறாய். கண்காட்சி சாலையிலே இருக்கிற ராஜமுடியை கள்ளன் கொண்டு போயிடும். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ராஜமுடியை யாராலும் எடுக்க முடியாது. 7 நிமிஷத்துல எல்லாம் முடிச்சிடும். ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் இதை யாரும் எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த பலத்த கரம் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அதுக்குள்ள இருக்கிற அலங்கார முடியை எடுத்து பார்ப்பாரு. ஓ, என் புள்ள, என் புள்ள, என் புள்ள. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் களிமண் ஆண்டவரே, நான்
ஒன்றும் இல்லை. நாம் அப்படி தான் ஆண்டவர் நம்ம அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், நம்ம தாழ்த்த பழகணும். ஆண்டவரே எனக்கு நீங்கள் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 64ஆம் அதிகாரம் 8ஆவது, இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியில். ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் யாரு, களிமண். அதை மறந்துடவே கூடாது. நீர் தான் ஆண்டவர் எங்களை உருவாக்குறவர். இந்த 11ஆவது மாதத்தில் உம்முடைய கரத்தினால் ஆகும். என்னை உருவாக்க போகிறேன், என் குடும்பத்தை உருவாக்க போகிறேன், என் பிள்ளையை உருவாக்க போகிறேன். மேன்மையும் பலமும் உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, அதை நீர் செய்வீர். நான் களிமண் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஏன் தெரியுமா, தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, எப்படி ஏசாயா 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானல் போல் இருக்கிறோம், எங்களோட நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தே போல் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எப்படி உதிர்ந்து போகிறோம் ஆண்டவரே அப்படின்னு. நாங்கள் யாரு, அழுக்கான கந்த. இதை மறந்துடக்கூடாது. நாங்கள் அழுக்கான கந்த. அதான் ஒரு பாட்டுக்காரன் படிப்பான், எந்த நீதி எல்லாமே ஏசையா, கந்தையை போல் இருக்க, சுந்தரனே அன்பு வைத்து எந்தனை நீர் மீட்டதேனோ, என்னிலே எண்ணம் வைத்து ஏசையா என்னை நினைப்பதற்கு, என்ன உண்டு என்னிலே சொல்லப்போனால் மண்ணானும் கையிலே. ஞானத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். களிமண்ணான உங்களை என்னை தேர்ந்தெடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவுக்கு அவள் கர்த்தர் நம்ம என்ன செய்வார், நம்ம உயர்த்துகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும், அவர் தான் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குறவரான். கொடுத்துவிட்டு என்ன செய்வாரா, உயர்த்துவார் தாழ்த்துவார். அதையும் செய்வார் இதையும் செய்வார். 2 அவர் கருத்தில் தான் இருக்குது. உயர்வும் அவராலே வரும், தாழ்வும் வரும். தாழ்வும் அவரால் வரும். மேன்மையும் அவரால் வரும், அவமானமும் அவரால் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, சவுலை யார் தெரிந்து கொண்டது, கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக கர்த்தர் எங்கிருந்து தெரிந்து கொண்டார், கழுதை மேய்ப்பனாக இருந்தபோது தெரிந்து கொண்டார். நீங்கள் எது கேட்டிருக்க மாட்டீங்க, நான் இன்னைக்கு நானே தான் சொல்கிறேன். கழுதை, அவன் கழுதை தேடிட்டு போனான். தேடிட்டு வரும்போது எப்படி வந்திருப்பான், ஓட்டிகிட்டு தானே வந்திருப்பான். அப்படின்னா கழுதை ஓட்டுறவன் தானே, அவன் கழுதை மேய்ப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். தாவீதை தெரிந்து கொண்டார். அவன் என்னது, வனாந்திரத்தில் மேய்ப்பனான் தான். 2ம் ஒரே இதுதான். 2ஐயும் வெளியில் வச்சு தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். யார் மூலமாக தேர்ந்தெடுத்தார், தீர்க்கதரிசி மூலமாக தேர்ந்தெடுத்தார். நீ போ, கொம்பேடு, எண்ணெயை ஊத்தப்பா, ராஜாவாக அபிஷேகம், இப்படி சொன்னாரா. 2 பேரையும் அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் சவுலை கர்த்தர் என்ன செஞ்சார், புறக்கணிச்சிட்டார். சவுலை புறக்கணிச்சிட்டார். எனக்கு வேணாம் நீ. ஏன் அப்படின்னா அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலை. சாமுவேல் கூட சொல்கிறான், நீ சிறியவனாக இருந்த போதல்லவா ஆண்டவர் உம்மை இந்த ஜனத்தின் மேல் ராஜாவாக்குனாரு, ஆனாலும் நீர் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டீரே அப்படின்றான். என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு நல்ல பழக்கம் எப்படின்னா, என்னதான் இருந்தாலும் ஆதாமை ஏவாளையும் அவன் மறக்கலை. அவன் முற்பிதாக்களை மறக்காத ஒரு மனிதன். எப்படின்னா, தான் குற்றம் செய்திருக்கு, அந்த குற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாத விதமாக அவன் ஆதாமை போல நீர் தந்தவள். அது என்ன சொன்ன, சர்ப்பம் என்னை தொடர்ச்சியாக அதே மாதிரி இவன் சொல்கிறான் பாருங்க. இந்த ஆடு மாடுகள் என்ன சத்தம் கேட்குன்னா, நான் இல்லை, இந்த ஜனங்கள் தான் என்கிட்ட கொண்டு. நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 21 பிரதானமானவைகளை கொண்டு வந்தாங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தருக்கு பலியிடணும். வீட்டுக்கு என்னத்தை கொண்டு வந்தான், பலியிடுறதுக்குல தன்னை வளர்க்குறதுக்காக கொண்டு வந்தான் இல்லையா.
தன்னுடைய இதை தன்னுடைய கெப்பாசிட்டி, அதாவது வந்து தன்னுடைய இதில் அவனுடைய செல்வத்தை வளர்க்குறதுக்கு தன் எப்படியாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சான். ஆனால் தாவீதை பாருங்க, அவனை கற்று தெரிஞ்சப்படுறது கத்தருக்குன்னு வேறையாக சேர்த்து வச்சு கத்தருடைய ஆலயம் கட்ட நினச்சான். 2 பேருக்குள்ள வித்தியாசம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட போகிறான். தாவீதுகிட்ட 2 பேரும் வேலை செஞ்சாங்க, 2 பேரும் தெரிந்தார், 2 பேரும் வேலை செஞ்சாங்க. இப்போ தாவீதுகிட்ட போயிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு எப்படின்னு சொன்னால், இந்த நீதான்ப்பா என்னென்னா இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், ஆட்டை கொடுத்தான், போனான், கதை நமக்கு தெரியும் தானே. அப்படின்னோன்னு தாவீது கோவம் வந்துச்சு. கோவம் வந்து சொன்னால் எப்படி தெரியுமா, அந்த மனுஷன் என்ன செய்யணும், கொல்லப்படணும் அப்படின்னு சொன்னான். கொல்லப்படணும்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி என்ன சொன்னான், நீயே அந்த மனுஷன். உடனே என்ன செஞ்சான், சவுல் தைரியமாக யாரை கொள்வான் தெரியுமா, ஆசாரியரை கொள்வான். அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, கத்தி எடுத்து கொத்துனா கொண்டுட்டான் இல்லையா. ஆனால் இவன் தீர்க்கதரிசி வந்த உடனே தன் குற்றத்தை வெளிப்படுத்தின உடனே அதற்கு எந்த சாட்டு போக்கும் சொல்லாதபடிக்கு, நான் என் தாயின் கற்பத்திலே நான் உருவாகும் போதே பாவத்தில் உருவானே, தேவரீர் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மறுபடியுமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறுகிறான். ஆனால் அவன் என்ன தெரியுமா செய்வான், இந்த தேவன் நம்ம கூட பேசலாட்டி நாம எங்கே போகலான்னா, சொல்கிறேன் நான் பேசுவேன், நீங்கள் பேசுனீங்கன்னா நான் இடையில அங்கிட்டு இங்கிட்டு மாறிடுவேன். என்ன செய்வான், குறிச்சொல்லிட்ட ஓடிடுவான். அவ உட்கார வைப்பா, சாப்பாடு கொடுப்பா, சாப்பிட்டு சொல்வா, பலத்தினால் நீ தைரியப்படு சொல்லி. தேவன் கொடுக்கிற ஆகாரமானது உன்னை ஒரே என்கிற மலை வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது. ஆனா மலையில ஈட்டிய நட்டு சாகிறதுக்காக கொடுப்பா அப்பம். தேவ பிள்ளையே, நீ சாப்பிட வேண்டிய அப்பத்தை சாப்பிடத்தக்கதாக இந்த மாலையில் சரியான தீர்மானம் எடு. அந்த மனுஷன் நீதான். சவுல் கிட்ட இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுமா, கத்தர் பேசாட்டியும் பரவாயில்ல, என்னை தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, என்னை யார் கனப்படுத்தணும் தெரியுமா, ராஜாவை ஜனங்கள் கனப்படுத்தணும். ஜனங்கள் கனப்படுத்தினா அது எனக்கு போதும். நீங்கள் 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிச்சிங்கனாக்கும், இஸ்ரவேலுக்கு முன்பதாக நீர் என்னை கனம் பண்ணி, தீர்க்கதரிசிட்டு சொல்கிறான், ஜனங்களுக்கு முன்னதாக என்ன செய்யணும், என்ன நீங்கள் கனம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தேவனுக்கு முன்பதாக நான் கனம் பெறணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பானது, 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். எப்படி தெரியுமா போட்டிருக்கு, தாவீது உடன்படிக்கை பெட்டியை அங்கேருந்து கொண்டு வரான். கொண்டு வரும்போது ஆட்டம் ஆடி, இப்போ என்ன சபையில் ஆடுற மாதிரி அன்னைக்கு ரோட்டில் ஆடிட்டாங்க. இப்போ 4 அறைகளுக்குள்ளே தான் லைட் போட்டு ஆடுவாங்க. அதுவும் இப்போ இருட்டாக்கிட்டு ஆடுறானோ. என்ன ஆட்டமோ ஆண்டுறது தான் தெரியும். சொன்னால் இவன் பாரு, இவன் என்ன பிடிச்சிருக்குன்றாங்க. பரவாயில்ல, எது பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஆடிட்டு வர்றான். தாவீதை போல நடனம் ஆடுவான். அப்படி ஆடு, ரோட்ல ஆடு, சத்தியத்தை சொல்லிட்டு ஆடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வந்து அதுக்கு பிறகு பலியெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்துட்டு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் திரும்புறான். பாருங்க, உன் சத்துரு எங்க இருக்கிறாரு, குடும்பத்துக்குள்ள தான் இருக்காருன்னு ஆண்டவர் சொன்னாரு. அங்கிருந்து மீகா சொல்றா, எப்படி தெரியுமா சொல்றா, தாவீது தன் வீட்டாரை 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் திரும்புகிற போது சவுலின் குமாரத்தையாக மீகா தாவீதுக்கு எதிர்கொண்டு, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல நீ இவ்வளவு கேவலமா இந்த ராஜா ஆடி இருக்கிறியே அப்படின்னு சொல்றா. ஏய் சும்மா இரு, உங்க அப்பன் பட்டயத்தோட தெரிஞ்சான், நீ என்னை விட்டுட்டு போன, ஆனா என் தேவன் என்னை விட்டு போகல, என்னை இந்த சிங்காசனத்தில் அமர வச்சாரு, இன்னும் நான் நீசனாயிருப்பேன் என்று சொல்லுகிறான். என்ன நீ அவமதி, என்ன வேணா சரி, நான் ஜனங்களுடைய மேன்மை எதிர்பார்க்கல, என் தேவனுடைய கனத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். அவர் என்னை மேன்மைப்படுத்தணும். இன்னைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இந்த தயவுள்ள கரம் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். எப்ப சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை.
சவுல் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கல. அதனால தெரிந்து கொண்டவர் தான் தூக்கி எறிந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு ஒருவேளை நான் கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செய்திட்டேன் என்று சொன்னாலும் கூட மன்னிக்கிற தேவனிடத்திலே தாவீது போல ஆண்டவரே என்னை நீர் மறுபடியுமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். மன்னிக்கிற தேவன், மறக்கிற தேவன் மறுபடியுமாக தம்முடைய பிள்ளையாக இந்த மாலை வேளை உன்னையும் என்னையும் ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா தயவுள்ள கரம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மேலே வைக்கும்போது நமக்கு சமாதானம், சந்தோஷம், விடுதலை, வெற்றி எல்லாம் கர்த்தராலே ஆகும். உம்முடைய கரத்தினால் எல்லாம் ஆகும். பேமெண்ட்டில் இருக்கிறவன ஐஸ்வர்யனை மாற்றுவார், உயர்த்துவார். சரீர பலவீனத்தோடு இருக்கிறவனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, லூக்கா 13:13 பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக கூணி இருக்கிறார். கூணி இருந்தா அந்த கூணலோடு கூட எங்கே போயிட்டான்னா தேவாலயத்துக்கு போயிட்டான். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அற்புதம் நடக்கும், என்னைக்காவது இயேசு வந்து தொடுவார் அப்படின்ற விசுவாசம் இருக்க தெரியல. போயிட்டு அப்படியே பாட்டு படிக்க கூட இயலாது, ஒன்றும் செய்யலை, கூணி தான் இருக்கணும். எந்திரிச்சு அப்படியே கூணி பாட்டு படிச்சுட்டு அப்படியே உட்காந்துருவா. ஆனால் இயேசு ஒரு நாள் வந்து பார்க்குறாரு, இவ்வளவு இருக்கிறா, இவ்வளோ யார் இந்த தேவாலயத்தில் வந்திருந்தாலும் கூட தேவாலயத்துக்குள்ளே தான் இருக்கா. யார் கட்டி வச்சிருக்கா? பிசாசு கட்டி, சாத்தான் கட்டி வைத்திருக்கிறானே. 18 வருஷமா தேவாலயத்துக்கு வந்து என் மகளை கட்டி வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி உடனே கட்ட அவிழ்த்து விட்டார். நிமிர்ந்தால் இன்றைக்கு உன்னை நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு தலை குனிய செய்யத்தக்கதாக பிசாசு எத்தனையோ காரியங்களை செய்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு இந்த மாலை வேளையில என்ன செய்கிறன்னா, உன்னையும் என்னையும் விடுதலையாக்குறார். கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுத்து போடுவார். சிம்சோன் மேல் இருந்த அந்த கட்டுகள் அறும்போது நெருப்பு பட்டது போல இருந்தது. இப்போ ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். நெருப்பு பட்டது போல சத்துரு வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் தேவன் இந்த மாலையில் அறுத்தறிய உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு ஒருவனை தொட்டா உடனே சுகமாகும். அப்ப இன்னைக்கு எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம்? பாவத்தில் வர்றது எது? ஒருத்தன் பார்த்து நீங்கள் மற்ற 8:3 வாசிங்கன்னா சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் என்னை தொட்டு குணமாக்குங்கன்னு. எனக்கு சித்தம் இருக்கப்பா, நீ சுத்தமாக்குனாரு. இன்றைக்கி மாலை வெள்ளம் ஆண்டவருக்கு சுத்தமாக இருக்குது. உன்னை என்னை சுத்தமாக்குறதுக்கு நானும் நீ வாஞ்சிக்கணும். ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்தப்படுத்துங்க, உங்களுடைய தயவுள்ள கரம் என்மேல் படட்டும்னு சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுது உன்னையும் என்னையும் சுத்தமாக்கும் பொழுது மேன்மையையும் மகத்துவத்தையும் பலத்தையும் உனக்கும் எனக்கும் அவருடைய கரத்தினாலே அருளுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற 20-30 பார்த்தீங்கன்னாக்கும் குருடன் ஆண்டவர் புறக்கணிக்கலைங்க. இன்னைக்கு குருடனை பார்த்து புறக்கணிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவன் கண்களை தொட்டார். அந்த பலமுள்ள கரம் அவனுடைய கண்களை தொட்ட போது அவன் என்னானா, அவருக்கு பார்வையடைந்து பின்னால் சென்றான். என்னை சுகப்படுத்திட்டாரு, என் பார்வை அடைய வச்சுட்டாரு, என்னை இன்னைக்கு இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக நடக்க வச்சிருக்காரு. என் வழியில் போகிறேன் போல இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு பலமுள்ள கரம் உன்னை தொடும் பொழுதே ஆண்டருக்காக ஆண்டர் பின்னால் போவேன்னு தீர்மானம் பண்ணி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதான் பேதுரு ஒரு காரியம் சொல்கிறான், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 1 பேதுருல, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நீ சோர்வடையாத, நீ பலகீனம் அடையாத, அது எனக்கு நடக்கலை, இது எனக்கு கிடைக்கல, அப்படியாகலை, இப்படியாகலை என்று நீ எதையுமே யோசிக்காத. அந்த பலத்த கரம் தம்முடைய நேரம் வரும் பொழுது உன்னை உயர்த்தும், என்னை உயர்த்தும், சபையை உயர்த்தும், பிள்ளைகளை உயர்த்தும், குடும்பத்தை உயர்த்தும். தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறாரு. ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். பந்தி இருக்கிறது, கொஞ்ச நேரம் நீங்கள் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை வேணும், நான் சுத்தமான ஆண்டவரே, நீர் உம்முடைய கரத்தினால் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமானது என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னை மேன்மைப்படுத்தணும், என்னை உயர்த்தணும், என்னை பலப்படுத்தணும், மகத்துவம் எல்லாம் மடத்தான் இருக்குதான்னு சொன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.